சிறியதொரு சாப்பிள், தேவனிடம் பேசுவதற்கு ஒரு சிறு கோயில். நான் இங்கு வந்து அவரிடம் பேசலாம் என்று அமர்ந்தேன். எனக்கு சிறிது நேரம் நிம்மதியை கொடுத்தார். என்னை அறியாமலேயே சிறிது நேரம் அப்படியே உறங்கி கொண்டிருந்து விட்டேன். துடிச்சு பிடிச்சி எழுந்து பார்த்தா தூங்கி நிற்கிறேன். ஓகே, அவரிடம் எப்படி பேச வேண்டும் என்று கற்பித்தாரே, அதை நான் ஒப்பித்து விட்டு கிளம்புகிறேன். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கிளம்புகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போட்ட பிறகு உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தரும். எங்களுக்கு தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல நாம் உமக்கு விரோதமாக செய்த சகல தீமைகளையும் மன்னித்தருளும் தந்தையே. நான் உமது பிள்ளை எத்தனையோ தவறுகளை, பாவங்களை உமக்கு விரோதமாக செய்திருக்கிறேன். விளையாட்டுத்தனமாக, உரிமையோடு பல தவறுகளை செய்திருக்கிறேன். என் தவறுகளை எல்லாம், பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை உமது அடைக்கலத்தில் வைத்து கொள்ளுங்கள் என் தந்தையே, என் இயேசுவே, என் நல்ல தந்தையே. என் இயேசுவே, என் நல்லேசுவே, இரக்கமான இரட்சகரே, எமது பாவங்களை போரும். விலையில்லாயிரு தயமே, சகலர்க்கும் இரட்சணியமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென்.